அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரம். அதனால் ஆடிப்பூர ஸ்பெஷலாக கூழ் எப்படி கேவரக்கூழ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாது, அதனால் நம்மளே வீட்டில் கூழ் செஞ்சு சாமி கும்பிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்கலாம். வாங்க கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. நான் 2-3 ஸ்பூன் போல் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி குருணை இருந்தால் கூட ஊற வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம இல்லைன்னா ஒரு சுத்தம் மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அரிசியாகவே வேக வச்சிங்கனாலும் நல்லா அது வெந்து குழஞ்சிரும். நம்ம கூழ் கிண்ட இப்போ நல்லா வேகட்டும். நான் 200 கிராம் கிட்ட கேவரு மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு நாள் 600 to 800 கூட நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது நல்லா டைலூட் பண்ணி கரைச்சி கொஞ்சம் நாளை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளாட்டியும் அரிசி வெந்துடட்டும். அரிசி வேகிற வரைக்கும் இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போது நம்ம சாதம் கிட்டத்தட்ட பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற மாவை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் குழைய கூட விடலாம், ஆனால் நம்ம கிண்ணது குழஞ்சிக்கும். அதனால் நீங்கள் நல்லா குழஞ்சி வந்துடும். ஸோ நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கஞ்சி கொதிச்சிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது மேலே தெரிக்கும், பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரமாக இருக்கணும், இல்லைன்னா மண்பானை வச்சு கிண்டுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கைவிடக்கூடாது. ஏன்னா இந்த சமயத்தில் ரொம்ப பிடிக்கும். அதனால் மாவு நைஸாக இருக்கிறதுனால போய் உட்காரும். அதனால் எப்போவுமே கேவரு மாவு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சுவாமிக்குங்கிறதுனால இப்போ காலையிலேயே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவே நாள் செஞ்சு மறுநாள் காலையில் குடிக்கிறது தாங்க கூழ். ரொம்ப உடம்புக்கு நல்லது. கேவரு கூழ் அப்படி தான் குடிக்கணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாதாரண நாளில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து, மாங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நம்மளது ட்ரை ஆகி கிண்டி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கையை தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாது. அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கேவரு வேகாமல் சாப்பிடக்கூடாது. நல்லா தயிர், மோர் இல்லை எது வேணாலும் கலந்து தண்ணி கலந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணுங்க. ரொம்ப திக்காக குடிச்சிடக்கூடாது. நான் சுவாமிக்கு பண்ணதுனால காலையில் பண்ணியிருக்கேங்க. இதே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மல் டேஸில் எடுத்துக்குவீங்கன்னா நைட்டே பண்ணி வச்சு காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் மண்பானையில் நைட் பண்ணி வச்சு காலையில் சாப்பிட்டா அதில் உயிர் சத்துக்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் கூட ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கேவரு ஒத்துக்காதவங்க மட்டும் கேவரு சாப்பிடாதீங்க. அது டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதர்வைஸ் மற்ற எல்லோரும் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே சீக்கிரமாக செரிக்கக்கூடியது, நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.